வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மெர்ரி ஹோமி. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஐக்கியா ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கியா வந்து இந்தியாவில் லாஸ்ட் இயர், அதாவது 2018 ஹைதராபாத்தில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யூஎஸில் நாங்கள் இருந்தப்போ ஐக்கியாவுக்கு நிறைய முறை போயிருக்கோம். அங்கே நிறைய தடவை பார்த்துருக்கோம். ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக, காஸ்ட் எஃபெக்டிவாக, ஓரளவுக்கு கரெக்டான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கலாம் அப்படின்னு ஆன்லைனில் ட்ரை பண்ணேன். ஆன்லைனில் வந்து அவங்க இந்தியா ஃபுல்லாக ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஒரு சில இடங்கள் லைக் பூனே, மும்பை அந்த மாதிரி இடங்களில் மட்டும்தான் ஆன்லைன் டெலிவரிலாம் பண்ணுறாங்க. மற்ற நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் வந்து அவங்க ஆன்லைன் டெலிவரி பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே வாங்கணும் அப்படின்ற தேவை இருந்தனால கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பிளாகர் மூலயமா ஐக்கியா டு யுவர் ஹோம் அப்படின்ற ஒரு சர்வீஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அந்த சர்வீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க ஐக்கியாவில் போய் நம்ம கேட்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கே வந்து ஷிப்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. ப்ராடக்ட் எல்லாமே வந்து இன்சூரன்ஸோட ஷிப்மெண்ட் பண்ணுறதுனால மோஸ்ட்லி எதுவும் மிஸ் ஆகாமல் வந்துடும். ஆனால் அந்த ப்ராடக்டை வந்து அவங்க வாங்கி நமக்கு கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா கன்வீனியன்ஸ் ஃபீ எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னா அவங்க அது ஒரு சர்வீஸாக பண்ணுறதுனால அவங்க அதுக்கான ஃபீஸும், நமக்கு ஷிப்பிங்க்கு ரெகுலராக எவ்வளோ சார்ஜ் ஆகுமோ அந்த சார்ஜும் வந்து அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த சார்ஜ் வந்து நம்ம இருக்கக்கூடிய பிளேஸை பொறுத்து டிஃபர் ஆகும். சென்னைனா வேறு காஸ்ட், இப்போ மதுரை, சேலம், ஈரோடு, அந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரினா வேறு வேறு காஸ்ட். அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷிப்மெண்ட் சார்ஜும் வந்து வேறு வேறையாக இருக்கும். அதே போல் உங்கள் ப்ராடக்டோட வெயிட்டை பொறுத்தும் ஷிப்மெண்ட் சார்ஜ் வந்து வேறு வேறையாக இருக்கும். இந்த சர்வீஸ் பற்றி எனக்கு ரீசெண்டாக தான் தெரிய வந்தது. ஸோ அதனால் அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி நான் ஆன்லைனில் வாங்கினேன். அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதனோட குவாலிட்டி எப்படி இருந்தது, அதை எப்படி நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஐக்கியாவிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைன் ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலோட நேமும் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இந்த ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ப்ராடக்ட் சொல்லிக்கலாம். நீங்கள் இந்த சர்வீஸில் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IKEA.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி அதனோட லிங்க் எல்லாத்தையும் காப்பி பண்ணி அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் அவங்க பார்த்துட்டு அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ், கன்வீனியன்ஸ் ஃபீ அண்ட் ஷிப்மெண்ட் சார்ஜ் இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணணும். லைக் மணி ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம், ஜிபே அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ப்ராடக்ட் வந்து உடனே வாங்கி உடனே ஒரு 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணிடுவாங்க. உங்கள் ப்ராடக்ட் உங்களோட வீட்டுக்கே வந்துடும். அதுக்காக நான் எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஐக்கியாவில் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. நம்ம ஊரில் கிடைக்காத ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கூட ஐக்கியாவில் கிடைக்குது. அப்படி நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஹைதராபாத் ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம அங்கே வாங்குகிற சார்ஜுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஏன்னா ஃப்ளைட் சார்ஜஸில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நமக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஏன்னா நிறைய ஹோம் டெக்கர், நிறைய ஃபர்னிஷிங் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக நிறைய ஐக்கியாவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சர்வீஸ் மூலிமா தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இதில் நான் ஆர்டர் பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தனால நான் ஓகே இப்படியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த சர்வீஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு மினிமம் சார்ஜ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதோட லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாவே போதும். அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க இப்போது நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இந்த ஸ்டடி டேபிள் அண்ட் ஷேர் தாங்க. மெயினாக நான் இதை ஆர்டர் பண்ணுறதுக்காக தான் ஐக்கியாவில் சர்ச் பண்ணேன். ஏன்னா இந்த ஸ்டடி டேபிள் சேர் மாதிரி மற்ற சைட்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டடியாக இல்லாமல் கொஞ்சம் மெட்டீரியல் அவ்வளோவா ஒர்த் இல்லாமல் இந்த ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது வாங்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். இது வாங்கும்போது இந்த மாதிரி மேலே வந்து பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து குழந்தைங்க வந்து கலர் பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் அது மேலே வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். ஸோ தட் மித்ராவே வந்து அவங்களுக்கு வேணுங்கிறப்போ க்ளீன் பண்ணிப்பாங்க இல்லையா? அதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படின்ற வீடியோ தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்.
இந்த ஸ்டடி டேபிள் சேர் வந்து நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. இது நான் தனித்தனியாக தான் வாங்கினேன். நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. நான் வந்து சேர் வந்து ஒயிட் கலர்லேயும் அண்ட் டேபிள் வந்து ரெட் கலர்லேயும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சேரை மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக டேபிளில் வந்து ஒயிட் கலர் சார்ட் ஊட்டி அதுக்கு மேலே வந்து பாலித்தீன் ஷீட் போட்டேன். ஸோ தட் அவங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி பண்ணேன். ஏதாவது தண்ணி கொட்டிட்டாலோ இல்லை சாப்பிடும்போது ஏதாவது சிந்திட்டாலோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த டேபிள் வந்ததுலேருந்து மித்ராவோட மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இதில் தான் இருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஸ்டடியாக இருக்குது. நானே உட்கார்றேன், அந்தளவுக்கு வந்து ஹெவியாக வெயிட்லாம் தாங்குகிற அளவுக்கு தான் அந்த சேர்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப் ஸ்டூல். இது வந்து மித்ரா குட்டி வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டூல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மாதிரி பிளாஸ்டிக்கில் நீல்கமல்லாம் கிடைக்குது. அதனால் அதனோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1500க்கு மேலே இருக்குது. பிளாஸ்டிக்குன்றனால ஓரளவுக்கு வெயிட்டுக்கு மேலே அது வந்து தாங்காது அப்படின்றனால இந்த டீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து உட்டன். இது வந்து 899 ருபீஸ் கிடைக்குது. இது பாப்பாவுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு கூட யூஸ் ஆகுது. சின்ன சின்ன ஹைட்லாம் நம்ம ஏறணும் அப்படின்னா ரொம்பவே சேஃபாக ஸ்டெப் மாதிரி இருக்கனால ஈஸியாக ஏறி மேலே இருக்க பாத்திரம் அந்த மாதிரிலாம் எடுக்கணுன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாப்பா தனியாக எல்லா வேலையும் அவங்க செஞ்சுக்கிறதுக்காக தான் மெயினாக இது வாங்கினேன். இதுவும் ஸ்டடி டேபிளும் வாங்கினது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே எங்களுக்கு வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பில்லோ ஒன்று வாங்கினேன். இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து மறுபடியும் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ மித்ரா குட்டி வந்து இவ்வளோ நாளாக என் கூட தூங்கும்போது என்னை ஹக் பண்ணிவிட்டு எப்போவுமே என் கூட தான் தூங்குவாங்க. ஸோ கொஞ்சம் அவங்கள வந்து எங்கிட்ட இருந்து தள்ளி படுக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பில்லோ வாங்கினதே. இந்த பில்லோ வந்ததுலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேரியெல்லாம் போட்டு இருந்தனால கொஞ்சம் அவங்களும் வந்து இது கூட தூங்குறதுக்கு, இதை ஹக் பண்ணி தூங்குறதுக்கு பழகியிருக்காங்க. கொஞ்சம் என்னை விட்டும் தூங்குறாங்க, பயம் இல்லாமல் தூங்குறாங்க. ஸோ மெயினாக இதனோட பர்பஸ் சால்வ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்காக தான் இந்த பில்லோ வாங்கினேன். இது நல்ல குஷன், நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது ஒர்த் த அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெட்டர் ட்ரே. இந்த லெட்டர் ட்ரே வந்து 499 ருபீஸ். இது எதுக்காக ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆஃபீஸில் இல்லை நம்மளோட ஸ்டடி டேபிளில் அது மாதிரி இடத்துலலாம் பேப்பர்ஸ், சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இதனோட கேப்பு, அந்த ஹைட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப குட்டி குட்டியாக ஜஸ்ட் பேப்பர் இல்லைனா புக்ஸ், அந்த மாதிரி புக்ஸ் கூட ஒரு புக் வைக்கலாம், அந்தளவுக்கு தான் வந்து கேப் இருக்கும். இந்த லெட்டர் ட்ரே வந்து நான் மித்ராக்காக வாங்கினேன். மித்ராவோட டாய் அண்ட் புக் ஷெல்ஃப் கிட்ட இதை வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து மேலே வந்து யூஸ் பண்ண பேப்பர்ஸ், செகண்ட் ட்ரேயில் வந்துட்டு யூஸ் பண்ணாத ஒயிட் பேப்பர்ஸ், அண்ட் தேர்ட் ட்ரேயில் வந்து கலர் பென்சில்ஸ்லாம் அந்த பவுச்லேயும் அண்ட் கலர்ஸ் அண்டு அந்த பேப்பர் கப் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தட் மித்ரா வேணுங்கிறத அவங்களே வந்து ஈஸியாக எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர் வந்து நீங்கள் செடியெல்லாம் வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செடி வைக்கிறதுக்குன்னா கீழே வந்து நீங்கள் ஹோல் போட்டுக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வேணால் செடியெலாம் வச்சு ஹேங் பண்ணிக்கலாம், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்தது, அதனால தான் இதை நான் வாங்கினேன். இது வந்து மித்ராவுக்கு ஒரு பென் ஸ்டாண்டோ, கலர் பென்சில், ஸ்கெச்சஸ் எல்லாம் போட்டு அவங்க ஸ்டடி டேபிள் கிட்ட வச்சுட்டா அவங்களே ஈஸியாக எடுத்துப்பாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் வாங்கினது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மித்ரா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கணும். ஏன்னா இன்னொரு பேபி வந்துட்டால் நான் வந்து பேபி தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். மித்ரா குட்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாமே வாங்கினது. இந்த ஸ்டாண்டை வந்து நான் அந்த லெட்டர் ட்ரேவோட சைடில் வந்து சொருகி வச்சுருக்கேன். இது சப்போஸ் அவங்களுக்கு பெண்ணெல்லாம் வெளியே வைக்கணும், பென்சில்லாம் உட்கார்ந்த இடத்துல வேணும் அப்படின்னா இதை செட்டு அப்படியே வெளியே எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இதுக்குள்ளேயே பென்சில், ஸ்கேல், பெயிண்ட் ப்ரஷ் எல்லாமே வச்சுருப்பேன். அவங்க ஜஸ்ட் வந்து அந்த ஸ்டடி டேபிள்கிட்ட உட்காந்து ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் வந்து இப்படி வச்சுருக்கேன். இந்த கிளிப்பிங் நான் எதுக்காக ஆட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க ஜென்ரலாக வந்து இந்த இடத்த வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது சொல்லணுங்கிறதுக்காக தான் வந்து ஆட் பண்ணேன். நான் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது இதுதான், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க வந்து எடுத்து அவங்க ஒர்க் பண்ணிக்கணும். ஸோ தட் சப்போஸ் என்னால் வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தால் கூட அவங்க எல்லாம் பண்ணிக்கணுன்ற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருந்தேன். அந்த பர்பஸ் ரொம்பவே நல்லா சால்வ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கினேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் 99 ருபீஸ். அந்த ஒரு செட் ஆஃப் ஃப்ரேம் மட்டும் 99 ருபீஸ். இது வந்து டிவி கிட்ட ஃபோட்டோஸ் வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடுமே ஃபோட்டோ வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் ரெண்டு சைட்லேயும்
2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபோட்டோ வச்சுக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது. அந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு மெட்டீரியல்னால வாங்கின ஒரு ஃப்ரேம் தான் இது. இது வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கூட பண்ணலாம் இந்த ஃப்ரேம் வச்சு. அதுக்காகவும் தான் இதை வந்து நான் வாங்கினேன். இதை வச்சு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம், இது எப்படி எங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயர் யூனிட். இது வந்து நம்ம கபோர்ட்குள்ளே வைக்கணுன்றது கூட இல்லை, வெளியே ஸ்டடி டேபிள் கிட்ட குழந்தைங்களோட டூல்ஸ்லாம் போட்டு வைக்க அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த ஷெல்ஃபில் நாங்கள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளாக வச்சுருக்கோம். அந்த வெர்டிக்கல் ஹைட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது. அதனால் சரி இது மாதிரி ஒரு ட்ராயர் யூனிட் வாங்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றக்காக வாங்கினோம். இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம பரப்பி வைக்கிறதுக்கு இந்த ஹைட்டையும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி யூனிட் வாங்கி அதில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிஷ்யூஸ், வேலட், இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் உங்களுக்கு அங்கங்கே வச்சா மிஸ் ஆகிடும் இல்லையா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இதில் போட்டு வச்சா கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல, அதுக்காக இந்த மாதிரி வாங்கினது. உங்களுக்கு ஹைட்டை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூனிட் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இது கபோர்ட்குள்ளே இல்லாமல் வெளியே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களோட டாய்ஸ் எல்லாம் போட்டு வைக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். மெயினாக இது வந்து ஃபுல்லாக ஸ்டீல், அதனால தான் இது வந்து அவ்வளோ ப்ரைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரி பேக். இந்த பேக் வந்து வெளியே ட்ராவல் பண்ணி போகிறப்போலாம் தனித்தனியாக நம்ம டூல்ஸ் போட்டு வச்சுக்கலாம். லைக் டாய்லெட்ரிஸ் தனியாக, மேக்கப் ஐட்டம்ஸ் தனியாக, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் யூஸ் ஆகும். ப்ரிண்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது, ப்ரைஸும் ஓகேவாக இருந்தது, மெட்டீரியல் பயங்கர சாஃப்டாக நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதுக்காக தான் இந்த பேக் மெயினாக நான் வாங்கினேனே. அண்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா லிண்ட் ரோலர். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட காட்டன் ஜீன் அண்ட் காட்டன் ட்ரெஸ்லலாம் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்னதாக நூல் மாதிரிலாம் நம்ம பேண்ட்டில் வந்து மேலே இருக்கும். அது வந்து போட்டால் தெரியாது, இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. அந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஒர்க்குக்கு அந்த மாதிரிலாம் போகிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் போட்டு போனால் ரொம்ப நீட்டாக இருக்காது இல்லைங்களா, மீட்டிங் அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் இந்த லிண்ட் ரோலர் வாங்கினேன். இது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பேண்ட்டோ இல்லை டாப்போ அது மேலே நம்ம ரோல் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி கிளாத், அந்த குட்டி குட்டியான துணியெல்லாம் வந்து இது ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஸோ அது வந்து நீட்டாக இருக்கும், அதுக்காக வாங்கினது. இது லோக்கலில் எங்கேயோ பார்க்கும்போது 600 இருந்தது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ்ன்றது ஓகேவாக இருந்தது. அதனால் சரி ஓகே இதுவும் போட்டுருவோம் அப்படின்னு ஆர்டர் பட்டாச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீலர். இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல் யூஎஸில் ஐக்கியாவில் வாங்கின ப்ராடக்ட்டே இன்னும் வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்குது. அவ்வளோ பிளேடெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக, ரொம்ப செமையான ஒரு பீலர்னு சொல்லலாம். எவ்வளோ ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் பீல் பண்ணிடலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, பிளேடோட குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இது வந்து வீட்டில் அம்மாக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தோம். இது வந்து 199 ருபீஸ் அப்படின்றது ரொம்பவே நல்ல டீல். ஸோ அதனால் 2 வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் ஹூக். இந்த எஸ் ஹூக் வந்து குட்டி குட்டி ஆர்கனைசிங் ஒர்க்குக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா 5 பீஸ் 59 ருபீஸ் அப்படின்றது ரொம்பவே நல்ல டீல். நல்ல ஸ்டடியாக ஓரளவுக்கு வெயிட் தாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்ல டீல் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. இது நம்ம என்னத்துக்காக யூஸ் பண்ணலான்னா இந்த மாதிரி பாத்ரூம்லலாம் வந்துட்டு ப்ரஷ் எல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு, ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வந்து ஷெல்ஃபில் ஹேங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த பிளாங்கெட் ஒன்று வாங்கினேன். இது வந்து ரொம்ப 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 ஒர்த்துன்னு சொல்லலாம். பயங்கர சாஃப்ட், நல்ல திக், டபுள் சைடட் வேறு. இது வந்து ஒரு லேயர் கிடையாதுங்க, இது வந்து டபுள் சைடு இருக்குது. வின்டருக்குலாம் சூப்பராக இருக்கும். இது நான் மித்ரா குட்டிக்கு இப்போ வின்டரில் வேணுங்கிறதுக்காக வாங்கினேன். அவங்க சைஸ்க்கு இது கரெக்டாக இருக்குது. இதில் வந்து ஆக்சுவலி மித்ரா குட்டி தூங்கல, சும்மா ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.